நிக்கோலா டெஸ்லா பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற ஏசி கரண்ட் சிஸ்டத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு ஜீனியஸ் இவர்தான். ஆனா பாருங்க, அவரோட வாழ்க்கை அது புத்திசாலித்தனம், போட்டி, சவால்கள்னு ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இருந்திருக்கு. முதல்ல அவரோட மிகப்பெரிய பங்களிப்பு மாறுதிசை மின்னோட்டம், அதாவது ஏசி கரண்ட். அந்த காலகட்டத்துல தாமஸ் எடிசனோட டிசி கரண்ட் தான் ரொம்ப பிரபலம். ஆனா டெஸ்லாவோட ஏசி மோட்டார்ல கம்யூட்டேட்டருங்கிற ஒரு பாகம் கிடையாது. இதனால மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டெக்னாலஜியை வச்சுதான் ஜார்ஜ் வெஸ்டிங்ஹவுஸ் அந்த மின்னோட்டங்களின் போரில் எடிசனையே தோற்கடிச்சாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டுக்கு இதுதான் அடிப்படை. அடுத்ததா கம்பியில்லா ஆற்றல் பரிமாற்றம் பற்றிய அவரோட கனவு. யோசிச்சு பாருங்க, உலகம் முழுக்க வயரே இல்லாம கரண்ட்டையும் தகவலையும் அனுப்பணும்னு ஆசைப்பட்டாரு. இதுக்காக தான் அவர் டெஸ்லா காயில கண்டுபிடிச்சாரு. இந்த கனவோட உச்சம்தான் வார்டன் கிளிஃப் டவர் திட்டம். ஆனா நிதி பற்றாக்குறையால அந்த பிரம்மாண்டமான திட்டம் பாதியிலேயே நின்னு போச்சு. கடைசியா அவரோட பிற்கால வாழ்க்கை. இவ்ளோ பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு பிறகும் டெஸ்லா தன்னோட கடைசி காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு தனிமையில தான் இறந்து போனாரு. பல வருஷத்துக்கு உலகம் அவரை ஒரு வகையில மறந்தே போச்சு. ஆனா 1960ல காந்தப்புல அடர்த்திக்கான எஸ்ஐ யூனிட்டுக்கு டெஸ்லான்னு அவர் பேரை வச்சதுக்கு அப்புறம்தான் அவரோட முக்கியத்துவம் மறுபடியும் எல்லாருக்கும் புரிஞ்சது. சுருக்கமா சொல்லணும்னா, டெஸ்லா நம்ம மின்சார யுகத்தோட ஒரு உண்மையான சிற்பி. ஆனா அவரோட கனவுகள் அவர் வாழ்ந்த காலத்தின் யதார்த்தத்தை மிஞ்சி இருந்துச்சு.